நல்ல மேய்ச்சல், அதாவது மேய்ப்பன் தன் மந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, மேய்ப்பன் என்ன செய்வான்? ஏதோ ஒரு காட்டுல காஞ்சு போன இடத்துல எடுத்துட்டு போய் ஆடுகளை மேய்க்க மாட்டான். ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஆடுகளை விட்டு அது சாப்பிடறதுக்கு விட மாட்டான் இல்லையா? நல்ல செழிப்பான புல்லுள்ள இடங்கள்ல எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அங்கதான் ஆடுகளை கொண்டு போய் மேய விடுவான். அப்பதான் அது நல்லா சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு நல்லா கொழுத்து இருக்கும். காட்டுல எடுத்துன்னு போய் ஒண்ணுமே இல்லாத இடத்துல எடுத்துன்னு போய் காஞ்சு போயிருக்கிற தீஞ்சு போயிருக்கிற இடத்துல எடுத்துன்னு போய் மேய்ப்பன் ஆடுகளை விட்டா அதுங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லாம அதுங்க பலவீனப்பட்டு இறந்து போயிடும். ஆனா மேய்ப்பன் அப்படி செய்வதில்லை. செழிப்பான நிறைய புல் எங்க இருக்கோ அதை ஒவ்வொரு நாளும் தேடி தேடி கண்டறிந்து அந்த இடங்கள்ல எல்லாம் கொண்டு போய் தன்னுடைய மந்தையை மேய விடுவார். அது போலதான் கர்த்தர் என் ஆடுகளை நல்ல மேய்ச்சலிலே மேய விடுவேன் என்று கூறுகிறார். அவர் நம்மளை எடுத்துன்னு போய் ஒரு இருட்டான இடத்துல ஒரு காட்டுல எடுத்துன்னு போய் விட்டுட்டு இங்க நீ எப்படியாவது பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி விடுகிறவர் அல்ல கர்த்தர். உன்னை வனாந்திரத்துல கூட்டிட்டு போனா கூட மன்னாவை கொடுத்து உன்னை போஷிக்கிறவரா இருக்கிறார்.